அனைவருக்கும் வணக்கம். ஆரூர் ஆரரின் பக்கங்களுக்கு அனைவரையும் இனிதாய் வரவேற்கிறேன். இதுல ஆரூரர் அப்படிங்கிற ஆற்றல் கிட்ட இருந்து கிடைத்த செய்திகளை பார்க்கலாம். முதல் முறையா இந்த பேர் கேட்ட போது ஆரூரர் அப்படின்னா யாருன்னு எனக்கு தெரியாது. யார் இந்த ஆரூரர் அப்படின்னு எனக்குள்ளே கேட்டுக்கிட்ட போது அதுக்கும் பதில் வந்தது, தேவார பாடல்களை படித்து பார் அப்படின்னு. ஆரூரரோட செய்திகள்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய கடவுள் இதை நோக்கி நம்ம போகக்கூடிய அந்த பாதையில நமக்கு ஒரு துணை மாதிரி, ஒரு கைடன்ஸ் மாதிரியான செய்திகளை கொடுப்பாங்க. இந்த செய்தி எனக்காக இருந்தாலும் சரி, இல்ல வேறொருத்தரோட சொந்த வாழ்க்கையை சார்ந்த ஒரு கேள்விக்கு பதிலாக அமைஞ்சிருந்தாலும் சரி, இல்ல பொதுவாக உலகத்துல எல்லா மனிதர்களுக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அமைஞ்சிருந்தாலும் சரி, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு தாட், ஒரு எண்ணத்தை எடுத்துட்டு அதை அக்கு வேரா ஆணி வேரா பிரிச்சு பிரிச்சு சொல்லுவாங்க. இன்னைக்கு உனக்குள்ள இந்த எண்ணம் தோன்றுச்சு, அது எங்க இருந்து வருது, இதனோட விளைவு எங்க போய் முடியும், இத நீ சிந்திக்கிறதுக்கு பின்னாடி என்ன உள்நோக்கம் இருக்கு, இது உனக்கு ஏற்றதா ஏற்றது இல்லையா, ஏற்றது இல்லை அப்படின்னா உன் வளர்ச்சிக்கு ஏத்தபடி இதை எப்படி மாத்தி அமைச்சுக்கணும், அதனால என்ன பயன், இப்படி ரொம்ப நுணுக்கமா நம்மளோட எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஆழமா அவங்களுக்கு தெரிஞ்சதுனால, அதை புரிஞ்சதுனால ரொம்ப அன்போட கனிவோட ஆரூரர் எடுத்து உரைப்பார். ஒரு நாள் காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் நமக்குள்ள பல எண்ணங்கள் ஓடுது, பல பதிவுகள் வெளிப்படுது, பல வார்த்தைகளை பேசுறோம், பல செயல்களை செய்யறோம். இந்த நாளோட இறுதியில இறைவனை உணர்ந்த ஒருத்தர், இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை தெரிந்த ஒருத்தர், நம்மளோட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒருத்தர் நம்மள அன்பா உட்கார வச்சு ஒரு ஸ்கிரீன்ல, இங்க பாருப்பா, இதுதான் நீ இன்னைக்கு பண்ண, இப்படிதான் சிந்திச்ச அப்படின்னு அந்த படத்தை போட்டு காட்டி, அங்க எங்க நம்ம தவறு செஞ்சிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு பாஸ் பண்ணி, அது ஏன் தவறு அப்படின்னு விளக்கத்தை கொடுத்து, ஒரு சிலை செதுக்கிற மாதிரி நம்மள கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிற ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும்? அவர் தான் இந்த ஆரூரர். இத வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உயர் ஆற்றல், ஒரு ஹையர் டிவைன் பீயிங்கோட செய்தி அப்படின்னு சொல்றதா, இல்ல என்னோட ஆன்மா, என்னோட ஹையர் செல்ஃப் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு சொல்றதான்னு தெரியல. ஆனா இது எதுவா இருந்தாலும் அவங்க தரக்கூடிய செய்திகள் யாரு கேள்வி கேட்டாலும் அவங்க உணர்ற வகையில, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர வகையில இவங்களோட பதில்கள் அமைஞ்சிருக்கும். இதை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு தோணுது அப்படிங்கிறத பாருங்க. உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கா, உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க. இப்படி ஆரூரர் கொடுத்திருக்க பல செய்திகள்ல எப்பயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு வீடியோஸாக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி, எவரிடத்தும் பாசாங்கு இல்லாமல் வாழ்தல். பாசாங்குன்னு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ்ல நம்ம பிரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உண்மையா நமக்குள்ள ஒண்ணு இருக்கும், ஆனா நம்ம வெளிப்படுத்தும் போது வார்த்தைகளாலேயோ இல்ல செயல்களாலேயோ எழுத்துக்கள் மூலமாகவோ நம்ம வெளிப்படுத்தும் போது வேறொன்றாக அது வெளியில வர்றதுதான் பாசாங்கு. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய பல மனிதர்கள் அவங்கள அறியாமலேயே, அவங்களுக்குள்ள இப்படி ஒண்ணு நடக்குது அப்படிங்கறத தெரியாமலேயே உள்ள ஒரு மாதிரியும் வெளியில வேற மாதிரியும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு உவமை கொடுக்கறாங்க. ஓர் சிறு குழந்தை எங்கனம் வீடு பேறு அடைவதனை பற்றி சிந்தித்திடாதோ அங்கனமே தத்தம் உறவுகளிடையே எவரும் பாசாங்கு அற்ற மனதுடன் பழகிட எண்ணுவதில்லை. ஒரு சின்ன குழந்தை முக்தி அடையறத பத்தி யோசிக்குமா? யோசிக்காது. அப்படின்னா என்னன்னு கூட அதுக்கு தெரியாது. ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாலும் அதை புரிஞ்சிக்க கூடிய மெச்சூரிட்டி ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்காது இல்லையா? அதாவது ஒரு குழந்தைக்கும் முக்தி அடையறத பத்தி யோசிக்கிறதுக்கும் நம்ம சம்பந்தப்படுத்தியே பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி இன்னைக்கு மனிதர்கள் அதுங்க கூட பழகும் போது நம்ம உண்மையாதான் அவங்க கூட பழகுறோமா, நம்மளோட உண்மையான ரூபத்தை தான் அவங்க கிட்ட காட்டுறோமா அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறதே கிடையாது. இதுக்கும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத தெரியாமலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பொதுவா நம்மள அறிஞ்சோ அறியாமலேயோ நம்ம ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு தேவை இருக்கு. எப்படியாவது அந்த தேவை நிறைவேறணும். மத்தவங்க கிட்ட இருந்து ஆற்றலையோ, ஆற்றல் இங்க அப்படின்னா மத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜியோ இல்ல அவங்களோட உழைப்போ அவங்களோட நேரத்தையோ
அதை எப்படியாவது ஈர்த்து நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா என்னோட உண்மையான முகத்தை நான் காட்டாம இருந்தாதான் அது நடக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாம, நம்மளோட கான்சியஸ் மைண்டுக்கே தெரியாம நம்மளோட ஆழ் மனத்துல இருக்கக்கூடிய ஒரு தாகம் அப்படின்னு சொல்றாங்க. உலகம் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இத ஆழ் மனசுல இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது அவசியமாகுது. பெரும்பான்மையான சமயத்துல நம்ம இதை வேணும்ட்டே தெரிஞ்சு செய்யற ஒரு விஷயமா இருக்காது. உதாரணத்துக்கு நம்ம ஆழ் மனசுல எதையும் நினைச்சு ஒரு பயம் இருக்கலாம். இதுதான் என்னோட உண்மையான எண்ணம், இல்ல இதுதான் என்னோட தன்மை அப்படின்னு அதை நான் வெளிப்படுத்திட்டேன் அந்த உண்மைய அப்படின்னா, இதனால பிறர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஆபத்து வரலாம், இல்லைனா அவங்களுக்கு என் மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் வரலாம், எனக்கு அங்கீகாரம் கிடைக்காம போகலாம், எனக்கு மரியாதை கிடைக்காம போகலாம், இல்ல எதையோ ஒரு விஷயத்த நான் இழந்துடலாம் அப்படின்ற பயம் நம்மளோட ஆழ் மனசுல இருக்கிறதுனால தன்னோட உண்மையான ரூபத்தை அது வெளிக்கொணர்றதுக்கு பயப்படுது. சில நேரங்கள்ல அது ஒரு தேவைக்காக இருக்கலாம். ஒரு பொருள் தேவை, இல்ல பாதுகாப்பு தேவை, இல்ல அதிகாரம் தேவை, எனர்ஜி வேணும். இப்படி ஆழமா இந்த சமயத்துல எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தேவையை நான் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா எனக்குள்ள இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரி நான் வெளிப்படுத்தணும், இல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த இல்லாதது மாதிரி வெளிப்படுத்தணும் அப்படிங்கறது நம்மள அறியாமலே நம்ம ஆழ்மனத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பேட்டர்னாக இருக்கலாம். உதாரணத்துக்கு பொதுவா நம்ம கோவப்படும் போது நம்ம ஏன் கோவப்பட்டோம் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம ஆழமா போய் பார்த்தா நமக்கு பயம் இருந்திருக்கும், இல்லைன்னா குற்ற உணர்வு இருந்திருக்கும். நீ ஒரு விஷயத்த செய்யல, இல்ல சரியா செய்யல அப்படின்னு யாராவது நம்ம மேல கோவமா பேசுறாங்க, அது நம்மள எப்படி தாக்குது அப்படின்னா நமக்கே தெரியும் அந்த விஷயத்த நம்ம சரியா செய்யல அப்படின்னு. ஏற்கனவே நமக்குள்ள அதை பத்தி ஒரு குற்ற உணர்வு இருக்கும். ஆனா மத்தவங்க எதை சுட்டி காட்டுறாங்க நம்ம கிட்ட இருக்க ஒரு விஷயத்த அப்படிங்கறத நம்மளால ஏத்துக்க முடியாம நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம தவறு செய்யாத மாதிரியும் நம்ம கிட்ட குற்றம் இல்லாத மாதிரியான ஒரு வகையில நம்ம ரியாக்ட் பண்றோம். அது கோவமா அவங்க மேல வெளிப்படுது. கோவத்தோட நம்ம என்ன செஞ்சோம் இல்ல செய்யல அப்படிங்கறதுக்கான ஆதாரத்தை கொடுக்கறோம், இல்லனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சு எடுத்து அவங்கள சுட்டி காட்டுறோம். ஆனா உண்மையிலேயே நம்மளோட மனசுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம தப்பு செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு போராட்டம். அப்ப உண்மையிலேயே நம்ம அந்த குற்ற உணர்வோட நம்ம இருக்கிற அந்த சமயத்துல ஒருத்தவங்க நம்ம கிட்ட இப்படி சுட்டி காட்டுற போது, ஆமா நான் இதை செஞ்சுட்டேன், நான் இப்ப செஞ்சிருக்க கூடாது, இல்ல எனக்கும் அது புரியுது, நானும் இதுக்காக தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற உண்மையான உணர்வை நம்ம வெளிப்படுத்துறது கிடையாதாம். உறவுகளுக்குள்ள பல பிரச்சனைகள் இதனாலதான் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நம்ம சிந்திச்சு பார்த்து எதன் காரணமாக நம்ம இப்படி உண்மையா நம்மளை வெளிப்படுத்தாம இருக்கோமோ அந்த தேவைக்கு, அந்த எண்ணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தோம்னா இந்த குணம் தன்னால நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உவமை கொடுக்கறாங்க. தகுந்த ஊதியம் கிடைக்க பெறாவிட்டால் எவ்வாறு மனமானது ஒரு பணியினை ஏற்றிட மறுத்திடுமோ அதேபோல் தகுந்த எண்ணத்தின் சார்பு கிடைக்க பெறவில்லை என்றால் ஆழ்மனதான பாதாள லோகத்தில் அகப்பட்டிருக்கும் எண்ண அலைகளை எரிபொருளின்றி அணைத்து விடலாம். ஆனா ரொம்ப முக்கியமானது, நம்ம மற்றவங்க கிட்ட பழகும் போது பாசாங்கு இல்லாம பழகுறோமா அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். தொடர்ந்து பயணிக்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.